வணக்கம். இன்னைக்கு நாம மருத்துவ உலகத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள்லாம் இலங்கையைச் சேர்ந்த 9 வயசு சிறுமி சமாதி அவங்களோட கதையிலிருந்து ஆரம்பிக்குது. அவங்க இரத்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா? CAR T செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு புத்தம் புது சிகிச்சை மூலமா. இலங்கையில இதுதான் முதல் முறை. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெளிநாடுகள்ல இதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா இலங்கையில பாருங்க, சுமார் 75 லட்சம் ரூபாயில இந்த சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, நிஜமாவே இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். CAR T செல் தெரப்பிங்கிறது. சரி, இதை கொஞ்சம் சுலபமா சொல்றேன். நம்ம உடம்புல நோய் எதிர்த்து போராட T செல்கள்னு இருக்குல்ல. ஆமா, நம்மளோட நோய் எதிர்ப்பு படை வீரர்கள் மாதிரி. அதேதான். அந்த T செல்களை நோயாளிகிட்ட இருந்து எடுத்து லேப்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம். அதாவது புற்றுநோய் செல்களை எப்படி சரியா அடையாளம் கண்டு தாக்கிக் கொள்ளணும்னு மரபணு ரீதியா கொஞ்சம் மாற்றி அமைக்கிறோம். அப்புறம் இந்த டியூன் பண்ணின T செல்களை திரும்பவும் உடம்புக்குள்ள செலுத்திடும். இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையே புத்திசாலித்தனமா பயன்படுத்துற ஒரு முறை. இம்யூனோதெரப்பியில இது ஒரு வகை. ஓ, அப்படியா? நம்ம உடம்பு செல்களையே ட்ரெயின் பண்ணி கேன்சருக்கு எதிரா திருப்புறதா? கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க மரபணுவை மாற்றி அமைக்கிறோம்னு சொன்னீங்க. உங்க குறிப்புகள்ல கிறிஸ்பர்னு ஒரு தொழில்நுட்பம் பத்தி இருக்கு. அப்போ இந்த CAR T செல் சிகிச்சையோட அடிப்படை இந்த கிறிஸ்பர் தானா? இதுதான் முக்கியமா? ஆமா, பெரும்பாலும் இதுக்கு கிறிஸ்பர் ஒரு முக்கிய காரணம். கிறிஸ்பர் அப்படின்னா கிளஸ்டர்டு ரெகுலரி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலியண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். இது அடிப்படையில் ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோள் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ரொம்ப துல்லியமா DNAல நமக்கு தேவையான இடத்துல மட்டும் போய் வெட்ட முடியும். DNAவை வெட்டுறதா? ஆமா. அப்புறம் நம்ம செல்களே அந்த வெட்டின இடத்த சரி செய்ய முயற்சி பண்ணோம். அந்த நேரத்துல நாம விரும்புற மாதிரி சில மரபணு மாற்றங்களை அங்க செய்ய முடியும். இது CAR T செல்களை உருவாக்குறதுக்கும் பயன்படுது, பரம்பரை நோய்களை சரி செய்யறதுக்கும் பயன்படுது. கத்திரிக்கோள்னு சொல்றீங்க. அப்போ அது குறி தப்பி வேற இடத்துல வெட்டிட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு பேர் தான் ஆஃப் டார்கெட் விளைவுகள். அதாவது நாம குறி வைக்காத இடத்துல போய் வெட்டிடுறது. இது ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஆனா இதை சரி செய்ய இப்ப புது டெக்னிக்ஸ் வந்திருக்கு. கிறிஸ்பர் 2.1 கூட சொல்லலாம். பேஸ் எடிட்டிங், பிரைம் எடிட்டிங்னு பேரு. பேஸ் எடிட்டிங், பிரைம் எடிட்டிங், அது என்னது? இது டிஎன்ஏவை மொத்தமா வெட்டாம ஒரு பென்சில் இரேசர் மாதிரி வேலை செய்யும். டிஎன்ஏல இருக்கிற எழுத்துக்கள்ல பேசஸ் A, T, C, G தப்பான ஒரே ஒரு எழுத்தை மட்டும் அழிச்சிட்டு சரியானதை எழுத முடியும். அடேங்கப்பா, வெட்டாமலேயே திருத்துறதா? இது நிஜமாவே சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குறிப்புல கூட இருக்கு. பிலடெல்பியால KJ முல்தூன்னு ஒரு குழந்தைக்கு அவங்களோட ஒரு அரிய வகை குறைபாட்டு CPS1 சரி செய்ய இப்படி பேஸ் எடிட்டிங் முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு. அதுவும் உடம்புக்குள்ளேயே மருந்த செலுத்தி அங்கே திருத்தம் செஞ்சிருக்காங்க, இன்விவோ. இது ஒரு பெரிய படி இல்லையா? செய்யறதுங்கிறது ஒரு பெரிய முன்னேற்றம். கிறிஸ்பரோட பயன்பாடுகள் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பா சிக்கிள் செல் அனீமியா, பீட்டா தலசீமியா மாதிரி பரம்பரை ரத்த நோய்களுக்கு அமெரிக்காவோட FDA அங்கீகாரம் கிடைச்ச சிகிச்சைகள் வந்திருக்கு. கேஸ்கேவி, லைவ்ஜேனியான்னு 2 சிகிச்சைகள். இது சாதாரண விஷயம் இல்ல. ஓ, அப்படியா? FDA ஒப்புதலே கிடைச்சிருச்சா? ஆமா, அது மட்டும் இல்ல, பரம்பரையா வரக்கூடிய அமிலாய்டோசிஸ் HATTR அப்படிங்கிற நோய்க்கு உடலுக்குள்ளேயே கிறிஸ்பர் சிகிச்சை கொடுத்து சோதனை பண்ணிருக்காங்க. NTLA 2001ன்னு பேரு. இதுக்கு மருந்த சரியா கல்லீரலுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு கொழுப்பு குமிழ்கள், அதாவது லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் LNPன்னு சொல்ற டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. LNP இது தடுப்பூசிகள்ல கூட பயன்படுத்துறாங்கல்ல? ஆமா, அதே மாதிரிதான். இது மாதிரி பரம்பரை குருட்டுத்தன்மை, LCA10, நீரிழிவு முதல் வகை, சில தொற்று நோய்கள், ஏன் சில வகை புற்றுநோய்களுக்கும் கூட கிறிஸ்பர் வச்சு பல கிளினிக்கல் சோதனைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. விவசாயத்துல கூட பயிர் மேம்பாட்டுக்கு இதை பயன்படுத்துறாங்க. கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இவ்ளோ நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சவால்களும் நிறைய இருக்கும்னு தோணுது. நீங்க ஏற்கனவே சொன்ன ஆஃப் டார்கெட் விளைவுகள் தவிர வேற என்ன பெரிய சவால்கள் இருக்கு? முக்கியமான சவால் டெலிவரி. அதாவது இந்த கிறிஸ்பர் கருவிகளை எப்படி சரியா பாதுகாப்பா நமக்கு தேவையான செல்களுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது. ஆமா, அது எப்படி சாத்தியம்? இதுக்கு பல வழிகள் இருக்கு. சில சமயம் பாதிப்பில்லாத வைரஸ்களை AAV, லென்டி வைரஸ் மாதிரி ஒரு வாகனம் மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கு. நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, வைரஸ்ல எவ்வளோ மருந்தை ஏத்த முடியுங்கிற அளவு, இதெல்லாம் வைரஸ் இல்லாமலும் கொண்டு போது வழிகள் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன LNP,
மாதிரி கொழுப்பு குமிழ்கள், அப்புறம் எலக்ட்ரோபோரேஷன்னு மின்சாரத்தை லேசா பாய்ச்சி செல்கள்ல ஓட்ட போட்டு உள்ள அனுப்புறது, பாலிமர் நானோ பார்ட்டிகல்ஸ், இப்படி பல முறைகள் இருக்கு. ஒவ்வொரு முறைக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. எல்என்பி பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு கொண்டு போறதுல ரொம்ப சிறப்பா செயல்படுது. சரி, டெலிவரி ஒரு சவால். அடுத்தது நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி ஆஃப் டார்கெட் விளைவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது. இதுக்கு இப்போ துல்லியம் அதிகமா இருக்கிற கேஸ் என்சைம்கள், ஹை ஃபிடலிட்டி Cas9, அப்புறம் நாம பேசின பேஸ் பிரைம் எடிட்டிங் எல்லாம் உதவுது. அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சவால், செலவு. ஆமா, அதை பத்தி நான் கேட்கணும்னு இருந்தேன். சமாதிக்கு 75 லட்சம்னாலும் அதுவே பல பேரால முடியாத தொகை. குறிப்புகள்ல லென்மெல்டின்னு ஒரு சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட $4.25 மில்லியன், அதாவது 35 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு போட்டிருக்கு. இது எப்படி சாமானிய மக்களுக்கு, தேவைப்படுற எல்லாருக்கும் கிடைக்கும்? இது நிஜமாவே ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு இந்த சிகிச்சைகள் மிக மிக விலை உயர்ந்தவை, இது உண்மை. டெக்னாலஜி இன்னும் வளர வளர, உற்பத்தி அதிகமாக ஒருவேளை விலை குறையலாம். ஆனா அதுக்கு நேரமாகும். இப்போதைக்கு இது ஒரு பெரிய தடைக்கல் தான். இந்த சிகிச்சைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அரசாங்கங்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கணும். இது ஒரு உலகளாவிய சவால். சரி, செலவு, பாதுகாப்பு இல்லாம வேற என்ன சவால்கள் இருக்கு? தார்மீக ரீதியா ஏதாவது கேள்விகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. குறிப்பா மனித கருவோட மரபணுவை திருத்துறது, ஹியூமன் ஜெர்ம்லைன் மாடிஃபிகேஷனை பத்தி பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா அது அடுத்த தலைமுறைக்கும் போகும் இல்லையா? அதேதான். அப்படி பண்ற மாற்றங்கள் அடுத்தடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படும். அதனால இதோட பாதுகாப்பு, நெறிமுறைகள் பத்தின கேள்விகள் ரொம்ப முக்கியம். சில வருஷம் முன்னாடி சீன விஞ்ஞானி ஒருத்தர் ஹே ஜியான்குவி இரட்டை குழந்தைகளோட மரபணுவை திருத்தினதா சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையா கிளப்புச்சு இல்லையா? ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உலக அளவுல இதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சமாதிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக தெரப்பியூட்டிக் எடிட்டிங், அதாவது உடம்பு செல்கள்ல மட்டும் மாற்றம் செய்யறதுக்கு பரவலான ஆதரவு இருக்கு. ஆனா அதுக்கும் முறையான தெளிவான ஒழுங்குமுறைகள் கண்டிப்பா தேவை. ஆக மொத்தத்துல பார்த்தா, கார்டி செல் தெரப்பி, கிறிஸ்பர் தொழில்நுட்பம், இது ரெண்டும் சேர்ந்து மரபணு கோளாறுகள், புற்றுநோய் மாதிரியான ரொம்ப கடினமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். சமாதியோட கதை மாதிரி இது நிஜமாவே பல பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. உண்மைதான். சவால்கள் இன்னும் நிறைய இருக்கு. டெலிவரி பிரச்சனை, ஆஃப் டார்கெட், செலவு, நெறிமுறைகள்னு நம்ம பேசணும். ஆனா அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்ந்து வேகமா முன்னேறிக்கிட்டே இருக்கு. டெலிவரி முறைகள் இன்னும் மேம்படும், திருத்தங்களோட துல்லியம் இன்னும் அதிகமாகும், இன்னும் பல நோய்களுக்கு தீர்வுகள் வரலாம் நம்பலாம். நிச்சயமா. நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த மாதிரி உயிர் காக்கும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்கள் உலகத்துல மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பா தேவைப்படுற சமாதி மாதிரி குழந்தைங்களுக்கு குறைஞ்ச செலவுல சுலபமா கிடைக்கிற மாதிரி ஒரு எதிர்காலத்தை நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம்? இத பத்தி யோசிங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.